அதுக்கான பொட்டென்ஷியலான கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நான் இவ்வளோ தான் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன்னு நினச்சா தப்பு தானே. அது ரொம்ப கஷ்டமாச்சு. கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஆனால் ட்ரேட் ஜீனியஸை நம்பி வராங்க. இந்த நீங்கள் ஃப்ரீ காஸ்ட்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எல்லாருமே வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறீங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? என்னோட கோல் எப்போ மாறுச்சு அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக என்னோட கோலை நான் மாட்டினேன். என்னன்னா நான் சொல்லிட்டேன், பிஸ்னஸ் மேனாக வாங்க, கண்டிப்பாக அவங்கள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை ஆக்குறேன் அப்படின்ட்டு. பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற திங்கிங்கோட வேணும். பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா அதுக்கான கேபிட்டல் வேணும், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான காசு இருக்கும். கண்டிப்பாக அதுதான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதே வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டாங்க. நாங்கள் வரோம் ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களை நம்பி வரோம், நீங்கள் வந்து 1 lakh கேபிட்டல் எடுத்தால் பிஸ்னஸ் பண்ண எனக்கு கேபிட்டல் தேவையில்ல. கேபிட்டல் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? எந்த பிஸ்னஸாவது பண்ண முடியுமா? முடியாது. இல்லை, கேபிட்டல் ரொம்ப ரொம்ப தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரே வைக்கணும்னா எனக்கு பர்மிஷன்ஸில் எனக்கு ஒரு சென்டர் இருக்கணும்ல.